மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பான சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த வசனத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இயேசு நம்மை குறித்து நம்ம யார் என்று சொல்லுகிறார் என்ற வசனத்தை எடுத்து வருகிறோம். குறிப்பாக இந்த 2 வசனத்தை அவர் முக்கியமாக நமக்கு காட்டுகிறத பார்க்க முடியுது. நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்க. இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்துக்கு ஆமாம், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உப்பாகவும் வெளிச்சமாக மாறலைன்னா நம்ம ஏற்றுக்கொண்டதுன்னா பயனே கிடையாது இல்லையா? நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ வழியை அடைந்திருப்பான். இப்போ ஜீவ வழியை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் நானும் இருட்டில் வாழ்ந்து கொண்டு ஏசுன்னு சொல்லிக்கொண்டு அது கடைசி காலத்தில் சொல்கிறேன், ஆண்டவரே உமக்காக இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னா பிதாவின் சித்தம் செய்கிறோன்னு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். நீ யாருன்னு தெரியாது போங்கன்ட்டு அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துடக்கூடாது இல்லையா? எதுக்கு வந்தேன், எதுக்கு போகிறேன், எதுக்கு சபைக்கு போகிறேன்னு தெரியாமல் வெறும் அட்டண்டன்ஸ் போட்டு, ஸ்கூல்லலாம் முன்னாடி அட்டண்டன்ஸ் போடுவாங்க. சரியாக போயிட்டு படிப்பெல்லாம் படிக்க தேவையில்லை, அட்டண்டன்ஸில் என்ன பண்ணோம், டிக் போட்டணும், வந்திருக்கிறார் வரைக்கும் பரவாயில்ல, 365 வந்துட்டாருப்பா, பாஸ் பண்ணி விட்டுட்டு. படிக்கிறாரா படிக்கலையா அதெல்லாம் தெரியாது. ஆமாம், நான் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்தேன். 5வது வரைக்கும் ஒரு நல்ல ஸ்கூலில் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். அது ஒழுங்காக இருந்தது. 6வது கிளாஸ் எத்தனை போய் என்னை சேர்த்தாங்க ஒரு ஸ்கூலில், அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல்லன்னா மெயின் அந்த ரூமில் ஒரு கதவு இருக்கும், சைடில் பின்னாடி ஒரு சின்ன கேட் இருக்கும். அது தட்டினா கதவு திறந்துக்கும். எங்கள் அன்றைக்கி அந்த வருஷத்தில் எங்களுக்கு டீச்சரே போடல, கவர்மெண்ட்டு டீச்சரா. ஆமாம், ஒரு லீடர்னு ஒன்று போட்டாங்க. அவர் அட்டண்டன்ஸ் எடுப்பார். அட்டண்டன்ஸை டிக் பண்ணி எடுத்துன்னு போய் என்ன பண்ணுவார், ப்ரெசண்ட் போட்டு அங்கே போய் ஹெட் மாஸ்டரில் கொடுத்துருவார். அவ்வளோதான். அட்டண்டன்ஸ் போட்டோம்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லாருமே பின்னாடி ஒரு வழி இருக்குது, அந்த பக்கம் கிளம்பி போயிடுவோம். போயிட்டு விளையாடுறதும் அங்கங்கே போகிறதும் எங்கள் இஷ்டம் தான். அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருந்தோம். அட்டண்டன்ஸ் போட்டு பாஸ் ஆகிட்டோம். ஆனால் இங்கே அட்டண்டன்ஸ் போட்டு பாஸ் ஆக முடியாது. கரெக்டாக வந்துட்டேங்க, கரெக்டாக டைம் உக்காந்துட்டிங்களே, எல்லாம் மாறணும், ஒன்றும் மாறாது. அப்படி வார்த்தையை என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடாவாமல். ஆமாம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றதெல்லாம் பிடிச்சிக்கிறேன் பாருங்கள். யாரை ஒருத்தருக்கு எண்ணெயை தடவி ஜெபம் பண்ணுன்னு சொன்னு பைபிள் ஒரு பாட்டில் இருக்குதுன்னு உடனே அதை பிடிச்சிக்கின்னு எல்லாரும் பாட்டிலாக தூக்கின்னு போகிறது இல்லையா? ஒருவன் உங்களில் வியாதிப்பட்டிருந்தால் மூப்பர்களை அழைத்து நீங்கள் அவனுக்கு போய் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்களே ஒரு இடத்துல இருக்குது. உடனே என்ன பண்ணால் அதை கையில் பிடிச்சிட்டாங்க. கையில் ஆமாம், இப்படி நம்ம பவுலுடைய இடை கச்சைகளிலிருந்து விழுந்து அந்த கச்சைனால் நிறைய பேர் சுகம் பெற்றாங்கன்னு இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் என்ன பண்ணாங்க, கச்சிப்பை வாங்கி ஜெபம் பண்ணி பார்சல் பண்ணி கொரியரில் அனுப்புகிறாங்க. இந்த ஜெபம் பண்ண அது அபிஷேகம் பண்ணப்பட்ட இதில் ஒரு வல்லமை, இதை போய் வியாதிப்பட்ட மேலே போட்டால் குணமாயிடுன்ட்டாங்க. சிலர் ஒளியை எண்ணெய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிலர் பெட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பெட்டுன்னா 40 நாள் இந்த பெட்டில் நான் என்ன பண்ணேன், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இந்த அபிஷேகம் இந்த பெட்டில் இறங்கியிருக்குது. இந்த பெட்டை வாங்கினீங்கன்னா அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கிடும். அது போது 10,000 பெட்டு 40,000 50,000 ரேட்டு ஏறுது. அதில் நீ வாங்குற நான் வாங்குறேன்னு போட்டி போட்டு என்ன பண்ணுறாங்க, ஏலம் கேட்குறாங்க. பாருங்க, என்ன சொன்னார்ன்றதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி எங்கேயும் ஒரு சில காரியங்கள் நடந்துருக்கிறது. அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணுன்றது போதனைக்கு கிடையாது. அது சில இடத்துல சில நேரத்தில் செஞ்சுருக்கிறாங்க இல்லையா? ஒரு இடத்துல உப்பு எடுத்து என்ன பண்ணார், தண்ணியில் போட்டு அந்த நிலத்துக்கு என்ன பண்ணுறாரு, எலிசா ஜெபம் பண்ணுறாரு. இப்போ புது வீடு போனோன்னு என்ன பண்ணுறது, உடனே தண்ணியில் உப்பு போட்டு பண்ணுறது, ஜெபம் பண்ணி அங்கங்கே தெளித்து விட்டு பண்ணுறது. ஒருத்தர் பாஸ்டர் என்ன பண்ணுறது, எண்ணெயை ஊற்றி தண்ணியில் டெய்லி சர்ச்சு உள்ள தைச்சுன்னுக்கிறார். ஏசின் ரத்தம். எனக்கு ஒன்றுமே புரியல. பாஸ்டர் எப்படி இருக்காருன்னா இங்கே வர ஜனங்க எப்படி இருப்பாங்க தெரியல. அப்போது
கடவுள் வார்த்தையை உள்வாங்கி கொண்டு அதனுடைய ஆழத்தில் அதனுடைய சத்தியத்துக்குள்ளே என்ன சொல்ல வந்தார்ன்றதை புரிஞ்சிக்காம இந்த மாதிரி வெளிப்படையாக சடங்காச்சரமாக என்ன செய்யலாம், அதை செஞ்சால் சரியாயிடுமா? ஏன்னா உலகத்தில் இருக்கிற தெய்வங்களை வணங்குறோம், இந்த மாதிரி சில காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி செஞ்சால் 3 வாரம் சுற்றி வந்தீங்களா சரியாயிடும், நீங்கள் இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா சரியாயிடும், அதை செஞ்சீங்கன்னா சரியாயிடும். இதை மாதிரி இடத்துல இதில் புகுத்திட்டு இந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு சரியாயிடுன்றாங்க. இதை மாதிரி சடங்காச்சாரத்தை போதிக்க என் தேவன் வரவே இல்லை. அவர் நம்முடைய ஆவியிலே உள்ளான மனிதனை நம்மை மாற்றுபடிய வந்தார். ஹல்லேலூயா. வெளிப்புற நம்மளை வெளிப்புறமாக இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி இருந்து இப்படி காட்டி உங்களை மாற்றணும்னு விரும்பலை, உள்ளே மாற்ற விரும்பினான். உள்ள ஆமாம், நம்ம உள்ளான மாற்ற அதுதான் என் வார்த்தை ஆவியாயும். ஆமாம், இந்த வார்த்தையை நம்முடைய ஆவியோடு கலந்து நம்ம ஆவியில் நம்மளை உருவாக்கப்படுகிறோம். அப்போ அந்த வார்த்தை உள்ளே போய் நம்ம ஆவியில் கலந்தால் தான் அந்த ஆவி மனிதன் என்ன பண்ண முடியும், நம்ம பலன் அடைய முடியும் இல்லையா? இப்போ நாம் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறோம். சரீரத்துக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம், தினமும் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம். பசி எடுக்குது, ஆமாம், பசி எடுத்தால் தான் நல்ல ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். நேரத்துக்கு பசி எடுத்து கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். பசி எடுக்கலைன்னா உங்களுக்கு ஏதோ உடம்புல கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? உண்மை தானே? நான் சொல்லுகிறேன், உண்மையாக நீங்கள் ஆவியில் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருந்தால் உங்களுக்கு பசி எடுக்கணும். அப்போ தான் உண்மையான ஆவிக்குரிய மனிதன். இந்த ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக உனக்கு பசி எடுக்கணும். நமக்கான ஆவிக்குரிய ஆகாரம் என்ன? கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய ஆமாம். அது மேலே உனக்கு வாஞ்சை இல்லைன்னா நீ இன்னும் சரியான ஆவிக்கிற மனிதன் ஆகலை. ஆவிக்கிற மனிதனாக உனக்குள்ள சில கோளாறுகள் இருக்குது, ஆவிக்கிற ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் உனக்கு வசனத்தின் மேல் தாகம் வரலை, வேறு எது மேலெல்லாம் தாங்க வருது, அதுக்கெல்லாம் விருப்பம் இருக்குது, அதெல்லாம் செய்ய முடியுது, அதுக்கெல்லாம் ஓட முடியுது. தெய்வ வார்த்தையை கேட்கணும்னு வரும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஆவிக்கிற மனிதன் இன்னும் மரித்த நிலையில் இருக்கிறான், இன்னும் மறுபடியும் பிரவாதவனாக இருக்கிறான். இந்த வசனம் கேட்கறது போது அது உங்களுக்கு ரொம்ப அது இன்ட்ரெஸ்டாக. ஆமாம், இன்னைக்கு எனக்கு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, என்னையும் அது அந்த காரியம் இன்னைக்கு எனக்கு வெளிப்பட்ட காரியம் என்ன அசைச்சுது அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சில வசனங்களை நான் உங்களுக்கு அப்படியே காட்டிட்டு வரேன், நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு முக்கியமான வசனத்துக்கு நம்ம போகலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் வாசித்தியமா? அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ நம்ம ஆண்டவருக்கு உப்பாகவும் நம்ம வெளிச்சமாக மாறணும்னா நாம செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும், அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்கணும், அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அவரை நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அவருக்கு பின்பாக நம்ம நடந்து போகிறோம், அவர் எப்படிப்பட்ட பாதையில் நடந்து சென்றாரோ அதை பின்தொடர்ந்து கண்ணை மூடிட்டு அவர் பின்னாடி போயிட்டு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜீவ ஒளியாக மாற முடியும். வாசிக்கலாம், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. யோவான் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வான் 20-21. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பொல்லாங்கு செய்கிற எவனும், அதாவது தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிற எவனும், தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற எவனும் இந்த ஒளியை பகைக்கிறான். நாம் ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுதோ, நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போதோ, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை முறைகளை குறித்தோ ஒருத்தனுக்கு பிடிக்கல, அவன் அதை குறை சொல்றான், ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அவன் ஏன் அப்படி செய்கிறான் இந்த வசனம் சொல்ல. மறுபடியும் வாசிங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும், பொல்லாங்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பொல்லாதவைகளை செய்து கொண்டிருக்கிற அவனுக்கு ஒளியை பகைக்கிறான். அவன் ஒளியே வரும், ஏன்னா அவன் இருட்டில் வாழ்ந்து பழகிட்டான். தவறான வாழ்க்கை வாழ்ந்து அதோடு இணைஞ்சு அவனை தவறானன்றதை மறந்துட்டு அந்த வாழ்க்கையோடு செட்டில் ஆகிட்டான். அவனுக்கு வெளிச்சத்தில் வர விருப்பம் இல்லை, அதனால் அவனுக்கு இந்த ஒளியை பகைக்கிறான். அங்கே போனால் இதை விட்டுறணுமா, இதை போனால் இதை செய்யக்கூடாதா,
கிறிஸ்தவன் ஆகிட்டா லஞ்சம் வாங்கக்கூடாதா? கிறிஸ்தவ வாங்கினா சிகரெட்டை விட்டுறணுமா? கிறிஸ்தவன் வாங்கினா பொய் சொல்லக்கூடாதா? கிறிஸ்தவனாக இந்த மாதிரி இருக்கணுமா? எல்லாருக்கும் கொடுக்கணுமா? இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவனுக்கு ஆப்போசிட்டாக வாழ்க்கை வாழறான். இது எல்லாமே எதிரான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு ஒளியின் வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கல, அதை வெறுக்கிறவனா இருக்கிறான். அடுத்த வசனம் வாசிங்க. சத்தியத்தின்படி செய்கிறவனோ சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று தன்னுடைய கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான் என்றார். அருமையான வசனம். மறுபடியும் வாசிங்க. சத்தியத்தின்படி செய்கிறவனோ, சத்தியத்தின்படி அதாவது கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவன் தன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக செய்யப்படுகிறது என்று. இங்கே கடவுள் பார்க்கிறார், என்னுடைய ஒவ்வொரு அசைவும் பார்த்து கொண்டு இருக்கிறார், என்னுடைய ஒவ்வொரு வேலையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், ஒவ்வொரு பேச்சை பார்த்து கொண்டு தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறாரு. வெளியாகும்படிக்கு, அப்படி வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். அதுல அவன் விரும்பி ஒளியினிடத்துல வருகிறான். அவர் ஒளியா இருக்கிறார்ல, நானும் ஒளியில வந்துட்டேன், அவர் என்ன பார்ப்பார். அவன் என்ன நினைக்கிறான், என் காரியம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, தெரியாம நடக்கணும் இல்லையா? பாவம் செய்கிறோம் பாருங்களேன். எவனா வெளியே வந்து சொல்றேன்னா, நான் இவ்வளோ பேர்கிட்ட இவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்கிறேன், நான் இவ்வளோ பேரை நான் ஏமாற்றி இருக்கிறேன், வெளிப்படி அவனை சொல்கிறேன்னு இல்லையா? மறைஞ்சு குடிக்கிறது, மறைஞ்சு பொய்ய சொல்கிறது. இப்போ வர வெளிச்சத்துக்கு வர முடியல, ஆனால் வெளிச்சத்துக்கு வர நிமிர்ந்து கொண்டு வந்து நிற்கிறான். என் தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், நான் நீதியான வாழ்க்கை வாழ்கிறேன், என் கடவுளை சத்தியத்தின்படி வாழ்கிறேன்னு சொல்லி தைரியமாக அந்த ஒளியினிடத்தில் வருகிறான். ஹல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் விரும்புகிறவன் இந்த ஒளிநடத்தில் வந்துடுவான். இந்த வாழ்க்கை செட்டில் ஆகிடுச்சு, இந்த பாவமான வாழ்க்கை இதுதான் நமக்கு லைஃபு, இதோட உருண்டு பிறண்டு அப்படியே ஆயிட்டான்னு வச்சுக்கேன், அவனுக்கு இந்த ஒளிநடத்துக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டிட்டு போகிறேன். 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இங்க இப்ப யோவான் எழுதுகிறாரு, பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடும் நாங்கள் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம், ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம். பிதாவோடும் கிறிஸ்துவோடும் நாங்க ஐக்கியமா இருக்கிறோம்னு சொல்றாரு. அப்புறம் 5ஆம் வசனம் வாசிங்க. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒரு ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஒளியின் அடையாளத்துல ஒண்ணு ஐக்கியம். அதுவும் யாரோட இருக்கிற? பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமாயிட்டாங்களாங்க. அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சுங்களா? சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுறான்னு சொல்கிறாரு. சேர முடியாத அந்த ஒளியினிடத்துல போகிறவளுக்கு சத்தியம் அவனை கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. தேவன் காணக்கூட முடியாத ஒரு சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற அந்த தெய்வத்தோடு ஐக்கியப்படுத்துகிறது கடவுளுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உன்னை வெளிச்சத்துக்குள் நடத்தி அந்த ஒளியில் இருக்கிற தேவனை இணைக்கிற ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்போதான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் வாசித்த அது 5ஆம் அதிகாரத்தில் 13-14 வாசிங்க மறுபடியும். 13 ஆமா, அது வாசித்த. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த வசனத்தை நான் இன்னைக்கு அதிகாலையில் வாசித்து இருந்தேன். இதற்கான செய்தி எடுத்துரும்போது இதில் என்ன கவனத்தை ஆண்டு திருப்பினார். அதாவது
இந்த மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் இந்த 5ஆம் அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், இந்த 3 அதிகாரம் இவர் மலையில் ஏறி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து மலையிலேருந்து இறங்கி வர்றார். அது வரைக்கும் இந்த 3 அதிகாரம் ஓடுது. சரி, இந்த முழு 3 அதிகாரத்தையும் இவர் எதை முக்கியப்படுத்தி எதுக்காக இவ்வளோ பேசுகிறாருன்னு நான் கவனிச்சேன். இப்போ இந்த 2 வசனத்துக்காக தான் இவ்வளோ அவர் சொல்லுவதை என்னால் கவனிக்க முடிஞ்சது. நீங்கள் உப்பாக மாறுவதற்கும் வெளிச்சமாக மாறுவதற்கான ஒரு பெரிய சத்தியத்தை இந்த 3 அதிகாரத்தில் இருக்குதுன்னு நான் உணர்ந்தேன். இந்த 3 அதிகாரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்து இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றினா நான் சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக உப்பாக வெளிச்சமாக மாறுவீங்க. அதற்கான செய்தி இதுக்குள்ளே தான் அவர் வைத்திருக்கிறார். இதுக்குள்ளே தான். அது மாத்திரம் இல்லை, ரொம்ப துல்லியமாய் மத்திய இந்த பகுதிகள் எழுதுகிறத நான் ரொம்ப கவனமாக பார்த்தேன். மற்ற எல்லா இதிலும் கூட மார்க்கோ, லூக்காலோ, யோவானிலும் இந்த மலை பிரசங்கத்தை குறித்து அதிகமாக ரொம்ப தெளிவாக எழுதப்படலை. இங்கே தான் எழுதப்பட்டிருக்குத நான் கவனித்தேன். சரி, இந்த மத்திய இயேசுவோடு நடந்த ஒரு மனிதன். சரி, எப்போ இந்த புத்தகத்தை எழுதுறான்னு பார்த்தா கிபி 70களில் எழுதியிருக்கிறார். அதாவது கிபி 30 இயேசு மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட இயேசு மரித்த பிறகு 40 ஆண்டுகள் கழித்து தான் இந்த மத்திய என்பவர் இந்த பகுதியை எழுதுகிறார். கொஞ்சம் நான் யோசித்து பார்த்தேன். போன வாரம் பிரசங்கம் பண்ணது இந்த வாரம் கேட்டால் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது இல்லையா? இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டால் எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. சிலருக்கு தெரியலாம், தெரியாமல் போகும். ஒரு பிரசங்கத்தை 40 வருஷத்தை பொறுத்து ஒருத்தர் எழுதுறாரும் போது நான் உள்ளம் உடைக்கப்பட்டேன். அப்போது அவருக்கு அந்த வசனத்தை எப்படி கேட்டு ஒரு மனிதன் அதை வாழ்க்கையாக மாற்றாமல் இப்படி எழுத முடியாது. ஹலோ, இருக்கீங்களா? அவர் வசனத்தை ஒவ்வொன்றா இந்த 3 அதிகாரத்தில் எத்தனை சம்பவங்கள், பல கோணங்களில் பல விஷயத்தை சொல்கிறத நான் கவனித்தேன். பலவிதமான சத்தியங்கள் இந்த 3 அதிகாரத்தில் நான் கவனிக்க ஆரம்பித்தேன். இவ்வளத்தையும் உள்வாங்கி கொண்டு தன் வாழ்க்கையை மாற்றி அந்த உள்ளத்தில் அவர் நடந்தால் ஒழிய 40 வருடங்களுக்கு கழித்து இவ்வளவு துல்லியமாக எழுத முடியாது. ஹல்லேலூயா. இப்போ கேட்டுட்டு போய் திரும்ப வீட்டில் போய் நீங்கள் என்னென்ன சொன்னால் எழுதினோன்னு திருப்பி எழுதுவீங்களான்னு எனக்கு தெரியாது இல்லையா? இது கேட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு பிரசங்கத்தைக்கு என்னென்ன சொன்னார் ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் போய் எழுதுவீங்களா? கரெக்டாக எழுதுவீங்க தெரியாது. ஆனால் 40 வருஷம் கருத்து துல்லியமாய் எவ்வளோ பெரிய பிரசங்கத்தை அவர் எழுதுறாருன்னா அந்த பிரசங்கம் எவ்வளோ உள்வாங்கி இருக்கிறார், அதை அவர் எப்படி கேட்டார், அது எப்படி அவர் நடக்க ஆரம்பித்தார். உண்மையாக அவர் உப்பாகவும் வெளிச்சமாகவும் மாறி இருக்கிறார். உப்பாகவும் மாறிட்டு தான் பேசுகிறாரு. இப்போ வாசிக்கலாம். அந்த 5 அதிகாரத்தை 1லேருந்து வாசிப்போம். 1லேருந்து. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இயேசு பண்ண மிக முக்கியமான ஒரு உபதேசம் இந்த மலை பிரசங்கம் தான். இதில் சொல்லப்பட்ட பல காரியங்கள், ஒவ்வொரு வசனங்கள் கூட அநேகருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மலை பிரசங்கத்தில் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள். அது எவ்வளோ ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் போதுன்னு இருக்கு தெரியுமா? அது எவ்வளோ பெரிய சத்தியத்தை சொல்ல தெரியுமா? இந்த மாதிரி நிறைய காரியங்களை இந்த 3 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். இதை மட்டும் படித்து பின்பற்றினாங்க உங்கள் லைஃப் அப்படியே வேற மாதிரி ஆகிடும். ஹலோ, இந்த 3 அதிகாரத்தை தினமும் படிங்க. வாசிங்க. இப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், பசிதாகம் உள்ளவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி
அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர் தேவனை தரிசிப்பார்கள். நான் சொல்றேன், ஒவ்வொரு வசனம் வேறு ஆழமான பல சத்தியங்களுக்கு கொண்ட ஒவ்வொரு வசனமும் இருக்குதுல. ஒவ்வொன்றும் பல விதமான காரியங்கள் இது அடங்கி இருக்குது. ஒவ்வொன்றும் எடுத்து ஒவ்வொரு வாரம் பேசலாம். அவ்வளோ காரியங்கள் இருக்குது. நீங்கள்லாம் வீட்டில் எல்லாம் எவ்வளோ படிச்சிங்க தெரில, அதனால தான் உங்களுக்கு திருப்பி நினைப்பு விட்டுக்கிறேன். அந்த காலத்துலலாம் ஒரு உயர்ந்த மேடையில் நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியை, முக்கியமான நாட்களில் வேதத்தின் ஒரு பகுதியை வாசித்து காட்டுவாங்க. ஏன்னா அன்றைக்கி அவங்க கையில் எல்லார் கையிலும் வேதம் இருக்காது. நான் இன்றைக்கி உன் கையில் என் கையில் அந்த விலை மதிக்க முடியாத அந்த வேதம் கையில் இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் அதுக்கு ஈடு இல்லை. விலை மதிக்க முடியாத கர்த்தருடைய வாயில் வந்த அந்த பொக்கிஷமாகிய வார்த்தைகள் உங்கள் கையில் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு. ஆனால் அது வெளியே வர்றதுக்கு எவ்வளோ பாடுகள், பிரச்சனைகள் இருந்தது தெரியுமா? இன்றைக்கி நம்ம கையிலலாம் நமக்கு கிடச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்களாம் பாக்கியவான்கள். வாசிக்கலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். சொல்லிக்கிட்டே நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த வசனத்தை விட்டுட்டு கண்டினியூ பண்றாரு. இப்ப வாசிக்கலாம் 15 இருந்து. விளக்கை கொளுத்தி மரக்கால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியிலே கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. இப்பதான் அந்த வெளிச்சத்துக்கான ஒரு காரியங்கள் இனிமேல் தான் சொல்ல போறாரு. நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்லிட்டு அவர் அழகா வர்றாரு பாருங்க. அருமையா சொல்லிக்கிட்டே வர்றாரு. உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நீங்க செய்யற அந்த ஒழுங்கான நன்மையான சிறப்பான அந்த காரியங்கள் அங்க வெளிச்சம் வீசணுமா? ஹலோ, அதாவது கொர்நேலியன்னு ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய தான தர்மங்கள் பரலோகத்தை போய் டச் பண்ணிடுச்சு. அதாவது மனுஷங்கள்லாம் ரொம்ப நல்ல ஒரு பரவாயில்ல, நல்ல தர்மகத்தான்னு சொல்லலாம். அது வேற விஷயம். தான தர்மத்தை தேவன் கண் நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் அறியாதவங்க அவங்க, அவனுக்கு தெரியாது, அவனுக்கு ரட்சகர் தெரியாது. ஆனால் தானம் தர்மம் செய்கிறவனாக இருக்கிற அது போய் பரலோகத்தில் விட்டது. அங்கேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறார், ஆண்டவர் இங்கேருந்து அனுப்புகிறாரு. போ, அவனுக்கு முதல்ல சுவிசேஷத்தை சொல்ல. இவ்வளோ என்னை பற்றி தெரியாமல் இவ்வளோ செய்கிறானே, என்னை தெரிஞ்சால் எவ்வளோ நல்லா செய்வான். சத்தியம் தெரியாமல் ஏதோ நன்மையை செய்து கொண்டு இருக்கிற இன்னும் அந்த தெய்வத்தை புரிஞ்சு கொண்டான். இன்னும் எனக்காக அவன், உனக்கு தெரியுங்களா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லதை செஞ்சுக்கிட்டு ஆண்டவரை தெரியாமல் ஏதோ நல்லதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கையில் ஆண்டவர் கடிச்சிட்டா ஆண்டவரை மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, யாரோ அவங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு என்னென்னா அவங்க ஆண்டவருக்கா பெரிய காரியங்களை செய்வாங்க. ஆனால் இந்த ஆண்டவரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுங்கிறோம், தூங்கி எழுந்துன்னு இருக்கிறோம். தூங்கி எழுந்திருக்கோம். நம்ம தேவன் யாருன்ற இன்னும் கூட நமக்கு புரியாதபடினால காலத்தை நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்ட எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்கு கிடைச்சது ஒரு பாக்கியம் இல்லையா? மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள், எவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதர்கள் இல்லையா? எவ்வளோ பெரிய மக்களுக்காக உழைத்த எவ்வளோ தலைவர்கள் இருக்கான்னு தெரியுமா? அவங்களாம் மக்களுக்காக தன் வாழ்க்கை தியாகம் பண்ணாங்க. இயேசு அவங்க அறியாமல் போயிட்டாங்க.
அவங்கள மக்களுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்க மட்டும் இயேசுவை பிடிச்சிட்டு இருந்தா, இயேசுவை அறிஞ்சு ரட்சிக்கப்பட்ட இயேசுவை பிரசங்கித்தான் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்திருக்கும் இல்லையா? ஆனால் உனக்கு எனக்கு இயேசு கிடச்சிருக்கிறாரே, நம்ம தியாகம் பண்ணுமா? இந்த உலகம் போற்றுறதுக்கு ஏதாவது பெருசாக செஞ்சிட்டோமா? எங்கேயோ மூலையில் எங்கேயோ கடந்து இல்லையா கண்டுக்காமல், நம்ம யாருன்னு தேடாமல், பேர் தெரியாத ஊர் தெரியாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வரோமே, நமக்கு ஆண்டவர் கிடச்சிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியத்தை எப்படி பயன்படுத்திக்கணும்? வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் அது ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அபிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ, வெறும் போதிக்கிறவன் இல்லை, அது மாதிரி நல்லா ரொம்ப அருமையான இந்த ஒரு பகுதியை அது அழகாக அவர் சொல்றாரு. வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். யார் சிறியவன் எனப்படுவான்? இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில். ஆமாம், அப்படின்னா வசனத்தின்படி வாழாமல் வெறும் போதனையே இருக்கிறத பற்றி பேசுகிறாரு. அடுத்து இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. கை கொண்டு போதிக்கிறது, கை கொள்ளாமல் போதிக்கிறது ஒன்று இருக்கு. இங்கே கை கொண்டு போதிச்சேன்னா பரலோகத்தில் நீ பெரிய ஆள். ஹல்லேலூயா! எவ்வளோ முக்கியமான வசனம் இல்லை? இங்கே பெரிய ஆளாக இருக்கிறது இல்லை, அங்கே பெரிய ஆளாக இருக்கணும். அங்கே ஆமாம், ஒருத்தருக்கு நீ ஆண்டரை பற்றி சொல்கிறீங்கன்னா அதை நீங்கள் முதல்ல கடைபிடிச்சிருக்கணும். பாஸ்டர் மட்டும் இல்லை, நீங்களாம் குட்டி பாஸ்டர்ஸ். நீங்களாம் இயேசுவை பற்றி ஒருத்தருக்கு சொல்கிறேன்னா நீங்கள் குட்டி பாஸ்டர்ஸ். நீங்கள் ஆமாம், இயேசு நல்லவருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த மாதிரி சில காரியங்களை ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது எதை சொல்லுகிறீர்களோ அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்களா? கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்தில் பெரியவன் இருப்பான். இந்த 3 அதிகாரத்தை நீங்கள் போய் வாசித்து பாருங்களேன். உண்மையில் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பை வேறு விதமாக மாற்றக்கூடியதாக இருக்குது. வாசிக்கலாம் தொடர்ந்து. வேதவகாரர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியில உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். ஹலோ, மறுபடியும் வாசிங்க. நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன். அதுக்கு அவசியமே இருக்கு, அது கோவப்படுறது. கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். ஆமா, உன்னை எத்தனை கோர்ட்டில் நிறுத்தணுமா? என்ன பண்ணு, நியாய தீர்ப்புக்கு நிற்க வச்சு உன்னை கேள்வி மேலே கேள்வி கேட்டு எதுக்குப்பா நீ கோவப்படுற? பைபிளில் இருக்கு. என்ன இருக்கு? நீங்கள் உப்பாக மாறணுமா, வெளிச்சமாக மாறணுமா, இந்த போதனை உங்களை மாற்றும். தேவையில்லாமல் கோவப்படுற சுவாபம் மாறணும். வாசிங்க. அப்புறம் தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நகரத்துக்கு ஏதுவா இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினில் ரொம்ப இந்த வசனங்களாக படிக்கும் போது ரொம்ப ஆழமாகவும் ஒரு நம்மளை உள்ளத்தை வந்து அசைக்கக்கூடியதாக இருக்குது. மூடனே என்று சொல்லுகிறவன், ஒருத்தனை மூடன் அப்படின்னா முட்டாளே அப்படின்னு சொன்னால் நீ வந்து நரகத்துக்கு போகிறது தான் தகுதிங்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அந்த வார்த்தை எவ்வளோ முக்கியமாக இருக்குது. அப்போது வெளிச்சமாக ஆகுறதுன்னா இந்த சத்தியத்தை படிக்காமல் வெளிச்சம் மாற முடியாது. கண்டதை பேசிக்கிட்டு
ஒவ்வொரு வார்த்தையை குறித்து கணக்கு கொடுக்கணுமா? நம்ம பேசுனா வெளிச்சம் வரணும். முட்டாளேன்னு சொன்ன என்ன தெரியுமா? ஒருத்தனை தரைக்குறவா, அவனுக்கு மூளை இல்லை, உனக்கு திறமை இல்லை, ஆற்றல் இல்லைன்னு சொல்கிற வார்த்தை தான் முட்டாள்ன்ற வார்த்தையில் ஷார்ட்டாக சொல்கிறது இல்லையா? உனக்கு இதெல்லாம் வராது, உனக்கு மூளையே கிடையாது, இதெல்லாம் உன்னால் செய்ய முடியும்னா அவனை அவமதிக்கிற ஒரு வார்த்தை தான் ஷார்ட் முட்டாள்னு சொல்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? ஒரு மனிதனை பார்த்து என்ன சொல்கிறாரு? உன்னால் எல்லாம் முடியும்பா, நீ பராக்கிரமசாலி. அப்போ தேவன் இப்படி பேசுகிறாரு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருத்தனை உனக்கு தகுதி இல்லைப்பா, நீ முட்டாளே, நீ வேஸ்ட்டுன்னு சொன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கே போகலாம்? டிக்கெட் வாங்கின்னு பாருங்கள் எப்படி இருக்குது. நீ ஆண்டவரை ஏற்றுக்குன்னு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த வசனம் ரொம்ப முக்கியம், படிக்கணும். தினமும் என்ன பண்ணுங்க, இந்த 3 அதிகாரத்தில் ஒரு வாட்டி பொறுமையாக வாசித்துருங்க. உங்கள் லைஃப்பை சேஞ்ச் ஆகிடும். உங்கள் லைஃப்பை உங்கள் வாயில் யாரும் முட்டாள்னு சொல்ல மாட்டீங்க, வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டீங்க. தேவனுடைய பார்வையில் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வெளியேற பெற்றவர்கள். அவன் ஒரு பைத்தியக்காரனோட இருக்கலாம், மூல வளர்ச்சி இல்லாத ஒரு மனிதனாய் பிறந்திருந்தாலும் அவன் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவன். அவனையும் தேவனால் எடுத்து பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இந்த பார்வை நமக்கு வேணும். அவன் முட்டாள், நாம் எத்தனை விதத்தில் முட்டாளாக வேலை செஞ்சுக்கிறோம் யோசித்திருக்கீங்களா? நாம் செஞ்சது எல்லாமே 100% கரெக்டாக பண்ணிட்டோமா? நாமளும் பல முட்டாள்தனமான வேலை செஞ்சுருக்குமே இல்லையா? எத்தனை முட்டாள்தனமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறோம். நம்மளோட கொஞ்சம் அறிவில் குறைந்து இருக்கிறதுனால அவனை முட்டாள்னு சொல்கிறோமே. நம்மளோட மிக்க அறிவு பெருத்தவர்கள் இருக்கிறாங்களே, நம்மளோட திறமைசாலிகள் இருக்கிறாங்களே, நம்முடைய படித்தவர் இருக்கிறாங்களே, அவங்க பார்வையில் நாம் ஒரு முட்டாள் தானே இல்லையா? பாருங்கள் எவ்வளோ துல்லியமாய் இந்த உப்பாக இருக்கிற வெளிச்சமாக இருக்கிறன்னு சுற்றியே பேசுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக இந்த உலகத்துக்கு ஒரு ஒரு வெளிச்சமாய் மாறக்கூடிய வாழ்க்கை குறித்து ஒரு பேசி கொண்டு ஒவ்வொரு கோணங்களில் பேசுகிறார். அதுதான் எனக்கு இத்தனை காரியங்கள் இதில் பேசியிருக்கிறார். பல விதமான இவர் பேசுகிறதை காட்டிலும் இவர் எழுதினார் பாரு, அதுதான் என்ன ரொம்ப தொட்ட விஷயமா இருக்கு. 40 வருடங்கள் கழித்து இதை பற்றி ஒரு இவ்வளோ துல்லியமாக எழுதுறாருன்னா ஒரு எவ்வளவா இதை உள்வாங்கி இருப்பார். அந்த பிரசங்கத்தை இவர் எப்படி கேட்டிருப்பார், ஒவ்வொன்றாய் உணர்ந்து அதை அவன் வாழ்க்கையில் அப்படி பின்பற்றி இருக்கிறார். அவர் தான் எழுத முடியும். ஹல்லேலூயா. பின்பற்றாமல் எழுத முடியாது. எனக்கு ஆச்சரியமாக போச்சு இந்த வெளிப்பாடாண்டு கொடுத்தேன். எவ்வளோ முக்கியம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வசனத்தை கேட்கறதோட அதன்படி நடக்கிறது எவ்வளோ முக்கியம். அந்த சத்தியத்தை நம்ம வாழ்க்கையில் நிற்கும். நம்ம சத்தியத்தை வெளிப்படுத்தோடு பேசுகிறோம், நாமளே மறந்துடுவோம். ஆனால் அது எப்போ நம்ம வாழ்க்கையை மாற்றுக்கிறோமோ அந்த சத்தியம் உனக்குள்ளே அப்படியே வாழ்க்கையை மாறிடும். அதுதான் நீ நாள் என்றைக்கும் உங்களோட இருந்து வாழ்க்கை பேசும். அந்த கேட்ட அந்த வெளிப்பாட்டின் சத்தியம் உன்னுடைய வாழ்க்கையாய் மாறினால் உன் வாழ்க்கையே ஒரு வெளிப்பாடாக மாறிடும். ஹலோ, அதை தான் சொன்னார், நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கீங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் நீ பலிபீடத்தினில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரோட ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. இது என்னன்னா, இப்போ நம்ம காணிக்கை பையில போட்டுறோம் இல்லையா? இன்னைக்கு காணிக்கை போடுறது யார் எவ்வளோ போட்டாங்கன்னு தெரியல. ₹1 காணிக்கையில் வருது, கீஞ்சி போன நோட்டை வந்துடுது. இது ஆண்டவருக்கு தான் வேண்டும்னு ஒதுக்கி வச்சுறாங்க. தேஞ்சு போன காசு, கீஞ்சி போன நோட்டு, அழுக்கு படைஞ்சு செல்லாத நோட்டெல்லாம் ஆண்டவர் மாற்றிடுவார் நினச்சிக்கிறவங்கள. அவர் ரிசர்வ் பேங்க் அவர் பேரில் தான் இருக்குது, அவருக்கு போட்டுடலாம் இதெல்லாம் போட்டுடுறாங்களே. இன்றைக்கி போடுற காணிக்கை இந்த மாதிரி இருக்குது. ஒரு நாள் காணிக்கை குறித்து பேசுகிறோன்னு இருக்கிறேன் நான். ஆனால் ஜனங்களுக்கு அது ஒன்றும் புரியாமல் இருக்குது. அவர் சொன்னார், ஐயா நான் இந்த கடவுளுக்கு கொடுக்கறதும் காணிக்கை பற்றி பேசி தான் இந்த சபையை கட்டினன்றார். அப்போ தான் ஜனங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு தெரியலையா, கற்றுக் கொடுக்கணுன்னார். அது ஒரு சத்தியம், அது ஒரு ஆமாம். அது அப்புறம் இருக்கட்டும், ஒன்று நாளைக்கு பேசுவோம். அப்போ அந்த காணிக்கை கொண்டு வருதுன்னா அது ஒரு பெரிய பில்டப். அவங்க நான் ஆண்டவருக்கு பெரிய காளையை கொண்டு வருகிறேன்னு அதை ஓட்டின்னு வருவாங்க.
அவர் இதை கொடுக்குறாரு, இவர் இதை இப்போ காணிக்கை செலுத்து வருதுலாம் வந்து ஒரு பெரிய அவங்க பெரிய பெருமை நினைச்சிட்டு வருது. பெருமையாக 4 பேருக்கு தெரிகிற மாதிரி ஒரு பெரிய பந்தாவா, நான் ஆண்டவருக்கு இதை கொடுத்தேன். இப்போல்லாம் கோயிலெல்லாம் போட்டிருப்போம், இவர் சேரை இத்தனை சேர் அன்பளிப்பாக கொடுத்தார், ஃபேனை இவர் தான் வாங்கி கொடுத்தார், இந்த இப்படி இந்த இவர் தான் இங்கே கட்டப்பட்டு இதெல்லாம் இந்த மாதிரி அந்த காலத்தில் இப்படியெல்லாம் பெருமையாக வருவாங்க. அவர் சொல்லிட்டாரு, காணிக்கை செலுத்துறதுக்கு முன்னாடி யாருக்காவது மனசில் பகை கசப்பு இருந்தா முதல்ல அங்கே போய் மன்னிப்புகள்ன்ட்டார். அங்கே போய் மனசில் கசப்பை வச்சுக்கின்னு என்கிட்ட வராதுன்ட்டார். உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. முதல்ல அது அந்த கசப்பே உனக்குள்ளே இருக்க இருளை விட்டு வெளியே வா, அப்புறம் காணிக்கை போடலாம், காணிக்கை அப்புறம் போடலாம். கசப்பத்துக்கு மறுபடியும் வாசிங்க அந்த பகுதியை. ஆகிய பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேர் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரத்தில் ஒப்புரவாகி. அதாவது ஆண்டவருக்கு நீ கொடுக்கறதை காட்டிலும் உன் சகோதரனோட நீ சமாதானமாக இருக்கிறது முக்கியம்னு சொல்ல வர்றாரு. எல்லாருக்கூட பகையும் கசப்பை வச்சுக்கிட்டு நான் ஆண்டவருக்கு இதை கொடுத்தேன், நான் இதை செஞ்சேன், அதுதான் சொல்கிறாரு. நான் தான் இங்கே சர்ச்சில் இது வாங்கி கொடுத்தேன், சந்தோஷம், வாங்கி கொடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லுது, உன்னுடைய காணிக்கை காட்டிலும் இந்த உலகத்தில் எல்லாரோட நீ சமாதானமாக இருக்கணுமே, அதுதானே வெளிச்சம். நீ அங்கே இருட்டை காட்டிட்டு இங்கே வந்து ஆண்டவருக்கு அப்படி இப்படின்னா இல்லையா, வெள்ளை புடவை கட்டிட்டு வந்துட்டு அப்படி இப்போ கட்டுனா பரிசுத்தவான் ஆகிட முடியும்னா டாக்டருக்கெல்லாம் பரிசுத்தவானுங்க தான், அப்படி தானே. வெள்ளை புடவை கட்டுனா வெள்ளை சர்ட்டு என்ன செய்து தான் சொல்லுகிறேன். இது வந்து ஏன் நான் போடுறேன்னா, நான் ஒரு கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். ஏன்னா சிலருக்கு வெள்ளை சட்டு போடாதான் பாஸ்டர்னு நான் ஏற்றுக்கிறாங்க. என்னடா அது இப்படி இருக்குது, சரி அவங்களுக்காக போடுவோம், இல்லைன்னா பாஸ்டர்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இது பண்ணி விட்டுட்டாங்க இந்த உலகத்தில். இன்னும் ஜிப்பாலாம் போட்டுன்னு இருந்தாங்க, இப்போல்லாம் ஜிப்பாலாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, வெள்ளை செட்டு வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ வந்து கலர் பேண்ட்டு வெள்ளை செட்டு வரைக்கும் வந்திருக்காங்க. வருங்காலத்தில் அந்த வெள்ளை செட்டு போயிட்டு எல்லாம் கலராக மாறிடும். அதனால் வெள்ளை துணி போடுறது நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. ஆனால் அதோட முக்கியம் உள்ளம் வெள்ளையாக இருக்கணும்ல, உள்ளம். ஆமாம், எனக்கு ஒரு நல்ல ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. சமாதானம் அந்த அம்மா பேரா, அந்த அம்மா பேர் ஆமாம், ஒயிட் அண்ட் பியூராக அப்படியே கண்ணு டால் அடிக்கிற மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் புடவை கட்டிட்டு தான் சர்ச்சுக்கு போவோம். புடவை கட்டிட்டு தான். ஆமாம், பேர் தான் சமாதானமா, பேர் தான். ஆமாம், கொஞ்சம் கூட சமாதானமே அவங்களுக்கு கிடையாது, கொஞ்சம் கூட. ஆமாம், அப்படின்னா என்னென்னு அர்த்தம் கூட தெரியாது அவங்களுக்கு. ஆனால் பேர் என்ன வச்சுட்டாங்க, சமாதானம்னு பேரை வச்சுட்டாங்க. கரெக்டாக சர்ச்சுக்கு போய் கரெக்டாக வந்துடணும், கரெக்டாக. ஆமாம், ஒரு 5 பைசா யாருக்கும் கொடுக்காது, யாருக்கும் ஒரு உதவியும் பண்ணாது. தனக்குள்ளே நினைப்பு பெரிய பரிசுத்தவான்ட்டு அப்படி நினச்சிட்டு அவங்க என்ன வெள்ளைப்படுக்கிட்ட பரிசுத்தமாக நினச்சிருக்காங்க. சரி, போகிறாங்க வராங்க. ஒரு நாள் வீட்டில் என்ன பண்ணாங்களா, கஞ்சி குடிச்சிட்டு இருந்தாங்களா. வெறும் கதை தான் என்ன, கச்சிக்கிறதுக்கு ஒன்றே இல்லை, வெங்காயம் வச்சு என்ன பண்ணாங்க, கச்சிக்கிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் ஒரு பிச்சைக்கார வந்தேண்ணா, அம்மா ஏதாவது போடுங்களேன். ஒன்றுமே இல்லைப்பா, நானே கஞ்சி குடிச்சுன்னுக்கிறேன். ஐயா சாப்பாடு இருக்குது, குழம்பு கொடுங்களேன். குழம்பு இல்லைப்பா, நானும் வெங்காயம் கச்சி கிடச்சினேன், அந்த வெங்காயாவது கொடுங்கய்யா. நான் பாதி வெங்காயம் தானே தூக்கி அங்கேருந்து போட்டாங்களாம். அவன் பிடிச்சிக்கிட்டு சரின்ட்டு அவன் வந்து அந்த வெங்காயம் எடுத்துகிட்டு போய் அவன் சாப்பிட ஆரம்பித்தான். இந்த சமாதான அம்மா ஒரு நாள் இறந்துட்டாங்களா, ஒரு நாள். ஆமாம், இறந்துட்ட உடனே இவங்களை இட்டுன்னு போய் நரகத்தில் போட்டுட்டாங்களாம். நரகத்தில். ஆமாம், சமாதானம் அம்மா சும்மா இருக்குமா, பேர் தானே சமாதானம். போய் அங்கே ஒரே கலட்டா பண்ணுதான் நரகத்தில், ஒரே பெரிய கலட்டா, வெறி சண்டை. நான் வந்து கரெக்டாக வெள்ளை புடவை கட்டின்னு வாரம் அந்த சர்ச்சுக்கு போனேன். என்ன கரெக்டாக வந்து காணிக்கை போட்டேன். நான் கரெக்டாக அந்த எண்ணெய் எடுத்து வந்து இங்கே போட்டுட்டீங்களே என்று சொல்லி பெரிய ரகலையாக பண்ணிகிட்டு இருக்குதான். உடனே பரலோகத்தில் வந்து இப்போ இவன் நரகத்துக்கு வந்துட்டு ஒரே கலாட்டா பண்ணுறாங்க. சரி, அவங்க என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் புரட்டி பாருங்க. என்ன பார்த்தா புரட்டி பாரு, எல்லாம் பிளெயினாக இருக்கும். புக்கை திரும்ப நடு பத்தியில் மட்டும் வெங்காயம்னு எழுதிருந்தான், கடித்து வைத்த வெங்காயம் எழுதிருந்தது. கடித்து வைத்த, ஆஹா, இவங்க செய்த நன்மையை கடித்து வைத்த வெங்காயத்தை கொடுத்துருக்குறாங்க. சரி, என்ன பண்ணுறது, ஒரு கயிறை கட்டி வெங்காயத்தை கீழே அனுப்புங்க நரகத்துக்கு.
அதை பிடிச்சின்னு ஏறி பரலோகத்துக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை கட்டி அந்த வெங்காயத்தை அனுப்புனாங்களாம். அது கீழே நரக்குது, அம்மா இதுதான் உங்கள் பரலோகத்துக்கு ஒரே வழி, இதை பிடிச்சி நீங்கள் இன்னி மேலே போயிடுங்கண்ணா. சரி என்ன பண்ணா, அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணாங்களா, அந்த அம்மா அப்படியே மேலே போனாங்களாம். மேலே மேலே போக பார்த்தாங்களாம், கீழே இருக்கிறோம் பார்த்தா நரகத்தில். இந்த அம்மா நரகத்து பரலோகத்துக்கு போதான், இவங்கள பிடிச்சிட்டு நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிக்கினாங்களாம். ஒருத்தர் காலை பிடிச்சின்னா அடுத்துக்குள்ள இன்னொருத்தர் அவர் காலை பிடிச்சிக்கணும். இப்படி ஒருத்தர் காலை பிடிச்சின்னு பின்னாடி போயிட்டே இருக்குதான். போயிட்டே ஆமாம் பார்த்தாங்களா, யாரோ காலை பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னு திரும்பி கீழே பார்த்தா லைனாக நரகத்தில் இருக்கிறவங்களாம் ஒருத்தர் காலை ஒருத்தரை பிடிச்சின்னு அப்படியே போயிட்டு இருக்குண்ணா. பார்த்தாங்களா, சமாதானமாக சும்மா இருக்குமா அவங்களுக்கு? பாருங்களேன், வசனத்தை கூட நீங்கள் இப்படி கவனிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த கதை உங்களை அப்படியே ஒரு கண்ணு கூட இமைக்காமல் அப்படியே வசனத்தை கதையை கேட்குறீங்க. சமாதானமாக்கு ரொம்ப என்னாச்சு, டென்ஷன் ஆகிட்டாங்க. நானே வெங்காயத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன், நீங்கள் ஒன்றுமே கொடுக்காம வந்து ஏன் காலை பிடிச்சிட்டு நீங்கள் பரலோகம் வரலான்னு பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஓதை விட்டு தான் பாருங்கள், அந்த வெங்காயம் அறந்து எல்லாமே மொத்துன்னு என்ன பண்ணிட்டாங்க, நரகத்தில் விழுந்துட்டாங்களா, நரகத்தில் விழுந்துட்டாங்க. அதுபோல் நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாமல் நானும் சர்ச்சுக்கு போகிறேன், நான் கரெக்டாக இருக்கேன், நம்ம சுய திருப்தியில் வாடுகிறதில்ல. கடவுள் வார்த்தை என்ன சொல்லுகிறது, என்னை பற்றி என் தேவன் சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணும் ஆகிய அவனை போல ஒருத்தனை இல்லைப்பா. என்ன மாதிரி சாட்சியில் அந்த பகுதி படிக்கும்போது எவ்வளோ அசைக்கப்படும். சரி, கடவுள் சாட்சி கொடுக்குற ஒரு வாழ்க்கை, அது சாத்தாங்கிட்ட கொடுக்குறாரு. யாருக்கிட்ட? ஆமாம், நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் வந்து கங்கணம் கட்டின்னு திரிஞ்சிட்டு இருக்கிறான், அவங்ககிட்ட போய் இயேசு பேசிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறாரு. உத்தமனும் சன்மார்க்கனும். நாம் தேவனாலே பிறந்தவர்கள், தேவனுக்காய் வாழ்வதற்கே பிறந்தவர்கள். தேவனை உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியாவே தேவன் நம்மையே ரட்சித்திருக்கிறார் இல்லையா? உலகம் இருட்டுக்குள்ளே இருக்கிறது, இந்த ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காட்ட வேண்டிய மிகப்பெரிய வேலை நமக்கு இருக்குது. நீங்கள் வெளிச்சமாக மாறினா, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அந்த ஜீவ ஒளியாக மாறுவதின் சத்தியம் தான் இதில் கொடுத்துருக்கிறாரு. நான் படித்து புரிஞ்ச பிறகு தெரிஞ்சது, இந்த சத்தியத்தை தான் இந்த விஷயத்தை தான் இவ்வளோவா சொல்லிட்டு வர்றாரா, வெளிச்சமாக மாறுறதும் உப்புமாக மாறுறது குறித்து அந்த 3 அதிகாரத்தில் ஒரு பேசியிருக்கிறாருன்றது அப்போ தான் எனக்கு விளங்க ஆரம்பிச்சுது. தொடர்ந்து வாசிங்க. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமா அவனுடைய நல்மனம் பொருந்து. என்ன மாதிரி ஆலோசனை கொடுக்க, என்ன மாதிரி எல்லாம் நீங்க படிச்சா ரொம்ப எனக்கு வித்தியாசமா கோணத்தில் இங்கே கொடுக்குற இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களை வெளிச்சமாய் மாற்றி போகிறது. இதுதான் உங்களை உப்பாக்க மாற்ற போகிறது இல்லையா? ஒரு பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அருமையாக சொல்கிறார் பாருங்க. நீங்கள் போய் கோர்ட்டு பிரச்சனை எல்லாம் இல்லை, நீங்கள் சீக்கிரமாக ஃபஸ்ட்டு போய் அவங்கள சால்வ் ஆகிடுங்க, அவங்களோட ஒப்புரவாயிடுங்க, பிரச்சனையை சால்வாக முடிச்சிடுங்க. அதை போய் கோர்ட்டுக்கு போய் இழுத்துக்குன்னு பிரச்சனை எவ்வளோ சுருக்கமாக முடிக்கணும்னு கற்று தராரு பாருங்க. ஒரு பிரச்சனை உருவாக முடியும், சீக்கிரமாக அதை முடிச்சிடுங்க, அது பெருசாக வளர விடாதீங்களோ. அற்புதம் சொல்கிறாரு. நீ ஒன்று சொல்லி நான் ஒன்று இல்லையா, நீ ஒன்று சொல்கிறேன், நான் ஒன்று சொல்கிறேன், நீ அன்னைக்கு செஞ்சதை சொல்கிறேன், நான் அன்னைக்கு சொன்னதை சொல்கிறேன், நீ ஒன்று செஞ்சதை சொன்ன, நான் ஒன்று செஞ்சதை, இப்படியே சொல்லி வழக்காடிக்கிட்டே இருக்குது. நண்பனாக கூட எதிராளி ஆகிடும் அப்படி சொல்லிட்டு இருந்தான். ஒப்புரவாகுங்க. அல்லையா? சீக்கிரமாக மேட்ரை முடிச்சிட்டிங்க, அது பெருசாகிட்டு கொலாப்ஸ் ஆகிட்டு போங்க. எந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எப்படி முடிக்கிறதுன்னு பாருங்கள். அதையே தினந்தோறும் பேசி பெருசாக்கி அப்படியே வளர்க்குது. தண்ணி ஊற்றி வளர்க்காதீங்க, வளர்த்து அது பெருசாக மரமாகி கனி கொடுக்க ஆரம்பிங்க. கனி கொடுத்து வாழ்க்கையெல்லாம் அந்த தவறான கனிகள், நல்ல மரம் நல்ல மரமாக வளர்கிறதுக்கான தண்ணியை ஊற்றி வளங்க. கெட்ட மரத்தை வளர்த்து விட்டுறாதீங்க. தேவையில்லாம் அதில் போட்டு அதுக்கு தீனியை போட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் போய் கச்சல் பெரிய கோபம் ஆகி சில இடத்துல கொலைகளெல்லாம் நடக்குது. கொலைகளெல்லாம் என்னன்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை, சாதாரண விஷயமா இருக்குது.
இதுக்காக கொலை பண்ணா. அது உடனே நடக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக அதையே பேசி பெருசாக்கி பார்த்தா அது கடைசியில் அதுக்காக ஒரு பெரிய உயிர் இழுக்கிற வேலை. ஒரு நாள் நடக்கலை, கொஞ்சமாக தான் அதையே பேசி அதுக்கு தண்ணி ஊற்றி வலுத்து பெருசாக்கி என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. வாசிங்க தொடர்ந்து. பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்த தீர்க்கு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லா கோணத்துல பேசுறாரு, எத்தனை கோணத்துல பேசுறாரு பாருங்க, எத்தனை விதமான காரியங்கள் எல்லாம் இதுல சொல்ற. ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வாசிங்க. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். வாழ்க்கையில முன்னேறாத தடையா இருக்குது, தூக்கி போட்டுங்கிறாரு. உன் அவயங்களில் ஒன்றும் கெட்டு போவது நலமா இருக்கும். நீ அடைய வேண்டியதை அடையிறதுக்கு தடையாகிறத அதை முதல் தூக்கி போடுங்க. அப்புறம் நீ உனக்கு கண்ணு தடையா இருக்கு, கண்ணை தூக்கி போட்டுன்றாரு. அவர் சொல்ல பார்த்தா கண்ணை பிடிங்கி போட்டுன்னு அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அது உனக்கு தடையா இருக்கு, அது உனக்கு ஆமாம், அது கண்ணு போல இருக்கிற விஷயமா இருக்கலாம். அது கண்ணு போல வச்சிருக்கிறேன்ற ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு காரியாக இருக்கலாம், ஆளாக இருக்கலாம், எதோ ஒன்றா இருக்கலாம். அது கண்ணுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் போல கொடுத்துருக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம். அதை தூக்கி போட்டுறது. அதை தூக்கி போட்டதை நீ என்ன பண்ண முடியும்? தெய்வ சித்தத்தை செய்ய முடியும். அப்போ உன் வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கும் தெய்வ சித்தத்தை செய்வதற்கு தடையா இருக்கிற காரியங்களை நீங்க தூக்கி போட்டுருவா. நீ அதையே பார்த்துட்டு அதையே செஞ்சிட கட்சியில் என்ன பண்ற, நீ என்ன பண்ற, தெய்வ ராஜ்யத்துக்கு போக முடியாம தெய்வ சித்தத்தை செய்யாம உன் வாழ்க்கையை வீணா போயிடுமே. காலு போனாலும் பரவாயில்ல, கண்ணு போனாலும் பரவாயில்ல, கை போனாலும் பரவாயில்ல, உன் இலக்கை நீ அடைய வேண்டுமே. இலக்கை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அதை நீங்கள் அடைய வேண்டுமே. இது ரொம்ப முக்கியமான பாட்டு இல்லையா? தேவையில்லாத பூச்சி வச்சுங்கிறது நம்மளோட வேலை நமக்கு. ஆமாம், ஒரு சகோதரி வீட்டுக்கு போனேன். அவங்க ரொம்ப வருஷமாக ஊழியம் செய்கிறாங்க. எனக்கு நல்ல தெரிஞ்ச சகோதரி, நல்ல மனுஷி தான். அவங்க தனியால் இருக்கிறாங்க. அவங்க தனியாக ஊழியம் செஞ்சுருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்காமல் கடவுளுக்கு ஊழியம் செஞ்சுருக்காங்க. கல்யாணமாக வேணாம், கடவுளுக்கு ஊழிச்சார். தனிமையாக பாவம் அவங்க ஊழியத்தை செய்து கொண்டு இப்போ வயதாகிடுச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு இப்போ தான் தெரியுது தனிமையினுடைய வேதனை அவங்களுக்கு. அவங்க வீடு காலி பண்ணுறது நாங்களாம் போயிருந்தோம். நம்ம ரவி, நம்ம குபராயா, நாங்களாம் போயிருந்தோம் அந்த அக்காவுக்கு உதவி பண்ணுறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சகோதரிங்க. அவங்க பியூர் பெண்டிகாஸ்ட். அவங்க வீட்டை காலி பண்ணால் இருக்கிறது ஒரே ஆள் இருக்கிறது. ஆமாம், மூட்டை மூட்டையாக இன்னும் மூட்டைகளில் என்ன இருக்குது எங்களுக்கு ஒன்றும் புரியலை. எத்தனையோ மூட்டை அந்த குபேரன் வண்டியை பிடிக்கல இருக்குது யார்? ஆமாம், இத்தனை மூட்டை என்ன வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த மூட்டையாக இது மாதிரி தேவையில்லாத வச்சுக்கிட்டு வேஸ்ட் லக்கேஜ் தூக்கின்னு அலையிறது இல்லையா? இது மாதிரி வாழ்க்கையில் நமக்கு தேவையே இருக்காது. பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்கு நேரத்தை கொடுத்துட்டு சொல்கிற அதெல்லாம் தூக்கி போடுங்க. உனக்கு இடரலாக இருக்கிறதா வாழ்க்கையை எது உனக்கு எடுத்துக்கொண்டு இருக்குது, எதனால வாழ்க்கையில் முன்னேற முடியும், அதை தூக்கி போட்டுடுங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான காரியங்களை சொல்லிட்டு வர பாருங்க. இது ஒவ்வொன்றும் படித்து பின்பற்ற ஆரம்பிச்சேன்னா நான் சொல்கிறேன், நிச்சயமாக அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை மற்றவங்களை அசைக்கும். உங்கள் பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய வித்தியாசமாக நீங்கள் இருப்பீங்க. வாசிங்க தொடர்ந்து. உன் வலதுகை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமா இருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தில் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவள் விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளி விடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான்.
அன்றியும் பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜருடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாகவும் உன்னாலே கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையானால் உண்டாயிருக்கும். என்ன சொல்றாருன்னா, சத்தியமாக நாங்கள் செய்யவே இல்லை, சத்தியமாக உங்களுக்கு கொடுத்துட்றேன், சத்தியமாக உங்களுக்கு நான் செய்கிறேன், சத்தியமாக நான் அதை இந்த சத்தியம் சொல்லி நான் செஞ்சிடறேன் அல்லது செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன்ல, அப்படியே என்ன அர்த்தம்னா எனக்குள்ள உண்மை இல்லாத நிரூபிக்குதுன்னு சத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. அதான் சொல்ல 2வது வசனத்தில் உள்ளது என்றும் இப்படி பேச கற்றுங்க. இன்னும் என்ன பேசுகிறீங்க சத்தியமாக இருக்கணும். அதுக்கு ஒரு சத்தியம் பண்ணியிருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்க, நான் சொன்னதும் கண்டிப்பாக செய்வேங்க, சத்தியங்க. அங்கே சொல்ல அது இல்லை, உங்கள் வாழ்க்கையே சத்தியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீ பேசுகிறதெல்லாம் சத்தியமாக இருக்கட்டும், சொல்லிட்டா செஞ்சுருவாருங்க. இவர் சொன்ன 100% செய்வாருங்க. அப்போது உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளது என்றும் என்னங்க பேசுகிறார் ஆண்டவர். இந்த வேத வசனங்களை படித்தா, அதை படித்து கவனிக்க ஆரம்பித்தா நம்ம லைஃப் வேறு மாதிரி ஆகிடுங்க. வாசிங்க, இந்த அதிகாரத்தை முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமைகளோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கணத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கேயே விட்டுவிடு. எக்ஸ்ட்ரா இருக்கும் தூக்கி கொடுத்துருந்தார். வஸ்திரத்தை அங்கேயும் தூக்கி கொடுத்துட்டாரு. அப்புறம் ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. எவனா பிடிச்சி உன்னை 1 மணி நேரம் இழுத்துன்னு போனா 2 மணி நேரம் போன்றாரு. அப்படின்னு என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னை அவன் உன்னை கஷ்டப்படுத்தணுன்னு என்ன பண்ணுறான், உன்னை 1 மைல் தூரம் நடக்க வைக்கிறான். அன்னைக்கு அடிமைகள் இருந்தாங்களாம். அந்த யூதர்கள் காலத்தில் ரோமர்கள் இப்படி அந்த அதிகாரிலாம் பண்ணி அவனா ஒரு யூதம் மாட்டினவனை பிடிச்சி அவன் மேலே ஒரு பையை தூக்கின்னு வாடானும். ஏன்னா அவங்க அந்த இடத்துல நாட்டில் அவங்க அடிமையில் இருந்தபடினால இப்படி எவனா அதிகார வேலை வாங்கினா அவங்க ஒன்றுமே சொல்ல முடியாது. அதை வச்சு தான் இவர் எழுதுறாரு. உன்னை எவனாவது 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணி வந்து தான் ஆகணும்னா இங்கே ஒன்றும் பேச முடியாது. அப்படி பண்ணானே அவங்க கூட 2 மைல் தூரம் போங்கிறாரு. 2 மைல் தூரம் என்னங்க, 1 மைல் தூரம் போகிறதே கஷ்டம், 2 மைல் தூரம் போன்றாரு. இவர் என்ன உள்ளே சொல்ல போகிறாரு? அதுதான், அதாவது இயேசுடைய வார்த்தை எல்லாமே ஆவியாயும் ஜீவனாக இருக்குது. இது உள்ளான அர்த்தம் என்னென்னா, நீ 2 மைல் தூரம் போயிட்டேன்னு வச்சுக்க, அவன் உன்னை உன் சரீரத்துக்கு கஷ்டம் கொடுக்குன்னு நினைக்கிறான். அவன் 2 மைல் தூரம் எக்ஸ்ட்ரா போனேன்னா அவன் உடைக்கப்படுவான். ஆனால் நம்ம இவனுக்கு கஷ்டம் கொடுத்து இவனை 1 மைல் தூரம் கொண்டு வந்தான். அவன் என்ன பண்ணுறான், இன்னும் ஐயா நீ எவ்வளோ தூரம் போனான், நான் அது இன்னும் வரையான்னு கூட வரும்போது என்னடா அவன் நம்ம இவனுக்கு கஷ்டம் கொடுக்காம தான் இவன் நமக்கு எக்ஸ்ட்ராவாக வேலை செய்கிறான். அப்போது அவனுடைய மைண்டில் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருது, அவனுக்கு ஒரு பெரிய மாற்றம் வருது. அவன் உடைக்கப்படுகிறான். வலது கணத்தில் இருந்தா ஐயா இன்னொரு இதில் அடிச்சிரியா, அவன் கோவத்தில் அடிச்சுட்டான். எதுக்கு அடிச்சானா அடிச்சுட்டான். அவனுக்கிட்ட சரி இன்னும் கண்ணத்தில் கொஞ்சம் அடிக்கிறதுனா அடிச்சிங்கன்னா அவன் யோசிப்பான், அடிக்க மாட்டான் இல்லையா? அதாவது ஒன்று புரிஞ்சுங்க, எதிர்க்கிறவனு தான் அவன் சண்டை போடுவான் இல்லையா? அப்போ நீ எவ்வளோனா அடிச்சிக்கணுன்னா அவன் அடிக்க நிறுத்திடுவான் இல்லையா? அவனால் அடிக்க முடியாது. நீ சண்டை போட்டால் சண்டை போடலாம், சண்டை போடல இல்லையா, நான் சண்டை போடுறதுக்கு இல்லையா, நீ எவ்வளோனா அடிச்சிக்கணுன்னா அவனை அதுக்கு மேலே அடிக்க மாட்டான். இவனை என்னென்ன அடிக்கிறது? அதுபோல் நீ என்ன பண்ணுற, ஒரு மறுகணத்தை காட்டணுன்னா அவன் பண்ணுறான், ஒரு கணத்தை மறுகணத்தை காட்டணுன்னா அடுத்த கணத்தை அடிக்க அவன் என்ன பண்ணுறான், யோசிக்கிறான். ஏன்னா அவன் உடைக்கப்படுகிறான். அப்படி என்ன சொல்கிறேன்னா, உனக்கு கஷ்டம் கொடுக்கணுன்னு யாராவது ஒன்று செய்யணும்னு நினச்சா அவனுக்கு நன்மை செஞ்சிரு, அதிகமாக நன்மை செஞ்சிரு.
உனக்கு தீமை செய்கிறவனுக்கு நீ நன்மையை நிறைய செய்யும் போது அவன் உடைக்கப்படுகிறான். அதை சாட்டை அதோடைய சுருக்கமான அர்த்தம்னா, உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்குறேன், உனக்கு கஷ்டம் கொடுக்குறேன், உன்னை அவமானப்படுத்துகிறவனுக்கு, அவனுக்கு அதிகமான உன்னை அவமானப்படுத்துகிறேன்னா அவனை உயரவை பேசுடு. உனக்கு காயப்படுத்துகிறேன்னா அவனுக்கு சமாதானமாக பண்ணு. உனக்கு தீமை செய்கிறேன்னா அவனுக்கு நன்மை செஞ்சிரு. இதுதான் அதனோட அர்த்தம். ஒரு கணத்தில் இருந்தால் அப்படி என்ன அர்த்தம்னா, உனக்கு கெடுதல் செய்கிறவனுக்கு நன்மை செய்யந்தான் அது சுருக்கமான அர்த்தம். அதனால் என்ன நடக்கணும், அவன் உடைக்கப்படுவான். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதுதான் ஆமாம். ஏன்னா தேவன் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு சுவாபம் தான் நம்ம அதை வெளிப்படுத்துகிறோம். அவன் பிசாசின் சுவாபத்தை நம்மளை கெடுக்கணும், நம்மளை அழியணும், நம்மளை காயப்படுத்தணும்னு சொல்லி அவன் பிசாசினுடைய சாயலிலிருந்து நமக்கு தீமையை செய்கிறான். நான் தேவனுடைய சாயலிலிருந்து அவனுக்கு நன்மையை செய்கிறேன். தீமையை நன்மையால் வெல்லுகிற காரியத்தை சொல்லிக் கொடுக்குறார். என்ன அற்புதமான சத்தியங்க இல்லை? ஒவ்வொன்றா வாசித்து தியானித்துனா நம்ம லைஃப் வேறு லெவலுக்கு ஆகிடும். இந்த 3 அதிகாரத்தை நீங்கள் தினமும் வாசித்து இதில் சொல்லப்பட்ட அந்த சத்தியன் ஆண்டவர் எனக்கு விலைக்கு தாங்கன்னு கேட்டு பாருங்கள். கடவுள் உங்களை ரொம்ப நிறைய பேசுவாருங்களோட. தொடர்ந்து வாசிங்க, அதை முடிச்சிடலாம். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. இதெல்லாம் உள்ளான அர்த்தத்தோடு பேசுகிறாரு. ப்ராக்டிக்கலாக நம்ம செய்கிறது இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா அதை விரும்பி செய்ய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அவர் செஞ்சுட்டு தான் எழுதுகிறாரு. யார்? மத்தேயு இதை வாழ்க்கையை மாற்றிட்டு தான் அவர் இதை எழுதுகிறாரு. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. நம்ம கேட்போம், கேட்குறவனெல்லாம் கொடுத்துட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த கேள்வி வருதே இல்லையா? ஆமாம், அவன் கேட்பான், எடுத்து கொடுத்துட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? நம்ம எப்போவுமே தருவோம் மாம்சிகமாக இப்படி கேள்வி கேட்போம். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லி அவனுக்கு கொடுக்குற, நான் உனக்கு திருப்பி போட்டுப்பேன். கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதனால் நான் கொடுக்குறேன்னு கொடுத்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு கொடுக்கப்படும் சத்தியத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றுவார். இல்லை நான் தான் கொடுக்குறேன்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா அது வேறு. இப்போ நான் தான் நல்லா தர்மம் பண்ணுறேங்க, நான் தான் அல்ல, என் தேவன் சொல்லியிருக்கிறார், அதை நான் செய்கிறேன். கொடுங்கள்னு அவர் சொல்லியிருக்க, நான் கொடுக்குறேன். அதை கொடுக்க எனக்கு இன்னொருத்தர் மூலமாக அதை கொடுக்க வைக்கிற வேலை அவர் செய்வார். நான் அவர் சொன்ன வேலையை நான் செய்கிறேன். அவர் கொடுங்கள் சொன்னால் நான் கொடுக்குறேன். ஆண்டவரை நீங்கள் சொல்லியிருக்கேன், நான் செய்கிறேன். எனக்கான வேண்டிய யார் கொடுப்பாங்களோ அதன் மூலமாக ஆண்டவர் கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் புரிஞ்சிச்சுன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை இனிமையாயிடும், ஒரு அற்புத வாழ்க்கை ஆகிடும். நம்ம எப்படின்னா விரும்பி அதை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய பலன் நமக்கு என்னென்னு புரிஞ்சிருச்சுன்னா சத்தியத்தின் வாழ்வது ரொம்ப இனிமையாக இருக்கும். இந்த வாழ்வதனால பலன் என்னவா இருக்குன்ற புரிஞ்சிட்டாலே இந்த சத்தியத்தில் வாழ்கிறது நமக்கு ரொம்ப அருமையாக இனிமையாக ரசித்து ருசித்து வாழ ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு இனிமையாகிடும். இந்த சத்தியம் புரிஞ்சு வாழ ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன், இந்த உலகத்துக்கு நீங்கள் தான் வெளிச்சம். ஏன்னா அவர் வார்த்தையின்படி நான் நடக்க ஆரம்பித்தால, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பத்தில் சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீ ஒரு வார்த்தை கீழ்ப்படிந்தா இந்த உலகத்தில் இயற்கை முதல் கொண்டு உனக்கு கீழ்ப்படியும். ஹலோ, நீ ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்துடு இல்லையா? நான் எதுக்க அனைத்து ஆசீர்வாதங்களுடைய அந்த முதல் படி என்பது என்னென்னா கீழ்ப்படுதல். ஆண்டவர் வைத்திருக்கிற பலவிதமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வரங்கள் மற்றும் உலகத்தின் காரியங்கள், செழிப்பு, சந்தோஷம், இது எல்லாத்தையும் எங்கே வச்சிருக்கிறேன்னா அந்த முதல் படி கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதலில் தான் வைத்திருக்கிறார். அதுதான் முதல் படி. அதுதான் அங்கேருந்து ஆரம்பிக்குது. அங்கேருந்து தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அது மட்டும் நம்ம பிடிச்சிடும். ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன். நான் சொல்கிறீங்க, ஆமாம், செய்கிறது என் வேலை, சொல்கிறதுங்க வேலை. எனக்கு நான் உன் வேலையை செய்கிறதுனால எனக்கு என்ன பண்ணணும்? கூலியை கொடுக்கறது உன்னுடைய வேலை இல்லையா? ஒரு எஜமான் சொல்கிறாரு, ஒரு வேலைக்காரன் வேலை செய்கிறான். அவர் எதை சொன்னாலும் அந்த வேலைக்காரன் செய்கிறான். அந்த வேலைக்காரனுக்கு ஏற்ற கூலி கொடுக்க வேண்டிய ஒரு வேலை தானே, அந்த எஜமானுடைய வேலை தானே. நம்முடைய எஜமான் யார்? ஐஸ்வர்ய சம்பனர்.
சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தவர், இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவர், உனக்காக ஒன்றை உருவாக்கி கொடுக்க முடியும் அவரால். இந்த உலகத்திலே இல்லாவிட்டாலும் அது உனக்கு தேவையான உனக்காகவே உருவாக்கி கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். இப்படிப்பட்டவர் நம்முடைய எஜமானம் இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? நான் சொல்கிறத நீ செஞ்சிட்டல்ல, நான் சொன்னதை நீ செஞ்சிட்டல்ல. இப்போ கவனமெல்லாம், ஆண்டோடைய கவனம் யார் மேலே திரும்புதுன்னா ஆபிரகாம் மேலே திரும்புது. சொல்கிறேன், என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன். அவருடைய முழு பார்வையும் அதிகமாக இப்போ ஆபிரகாம் மேலே திரும்புது. என்ன சொன்னார்? உன் நேசகுமாரன், ஏக புத்திரன், ஏக சூதன், உன் அன்பான மகன், கடைசி காலத்தில் தவமிருந்து பெற்ற அந்த பிள்ளையை நீ மோரியா மலையில் கொண்டு எனக்காக பலியிடுன்றார். கண்ணை மூடிக்கிட்டு போகிறாங்க பாருங்க. ஒரு கொஸ்டினும் பண்ணல. என்னாண்டு வேற இவ்வளோ வயசாகி எனக்கு குழந்தை கொடுத்தீங்க, இந்த குழந்தைய போய் பலியிடுன்றீங்களே, நீங்களா அப்படி பேசுகிறீங்க? என் குழந்தைய பலியாகி பலி எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே கேட்கல. அவனுக்கு ஒன்று நல்லா புரிஞ்சிருச்சு, ஆண்டு வேறு எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். ஒன்று தான் நான் செய்யணும், அவர் சொன்ன நான் செய்கிறது தான் என் வேலை. அது கரெக்டாக நம்பிக்கையாகி போய் என்ன பண்ணுறான், அந்த பலிப்பீடத்தில் அந்த மகனை கெடுத்துட்டு கையை தூக்குறான். ஒரு சில நொடிகள் கத்தி என்ன பண்ணுறோம், ஈசாக்குடைய கழுத்தில் விழுந்திருக்கும். கரெக்டாக ஸ்டாப் பண்ணுறார், நிறுத்து, பள்ளியாண்டர்னு கையை போடாத, என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று நான் இப்போது அறிந்து கொண்டேன். இதுதான் டெஸ்ட்டு, இதுதாங்க சோதனை. இதுதான் நமக்கு சோதனைன்னா வேறு சோதனை இல்லை. அப்பா நான் சொன்னேன்னு நீ செஞ்சியா? அப்போ அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிக்கல. அப்போது இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார். அதுவும் பேசி அவனுக்கு கொண்டு வந்து ஆசீர்வதித்து அவனுக்கு பிள்ளையை கொடுத்து எல்லாம் நடக்குது. இப்போ அவனுடைய பிரதானமாக நினைக்கிற, தன்னுடைய மன மகிழ்ச்சியாக நினைக்கிற, முக்கியமாக நினைக்கிற அதை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருன்றாரு. அதையும் கொடுக்க தயங்காமல் ஆண்டவருக்காக பலியிட கொண்டு போயிட்டான். இப்போ அந்த தேவாதி தேவனுடைய அந்த முழு பார்வையும் எங்கே போச்சுன்னா ஆபிரகாம் மேலே போயிடுச்சு. இவனை கொண்டு தான் அந்த உலகத்தில் நான் செய்ய போகிறேன் எல்லாத்தையும். இப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் ஆண்டவர் தேடுறார். ஹலோ, இப்படிப்பட்ட ஆளை ஆண்டவர் தேடுகின்றார். இந்த ஆபிரகாம் நானாக இருக்கணும் ஆண்டவரே. அந்த மோசே நானாக இருக்கணும் ஆண்டவரே. அந்த 40 லட்சம் ஜனங்களை மீட்பதற்கு ஒரு மனிதனை தேடி வர்றார் இல்லையா? அவன்கிட்ட கெஞ்சுறாருல்ல, அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாருல்ல, எப்படியாவது வந்திருப்பான்னு கூப்பிட்றாருல. அந்த ஒரு மனிதனாக நீயும் நானும் இருக்கக்கூடாதா? ஹலோ ஆண்டவரே, நான் இருக்கிறேன். ஏசாயா சொல்கிறார்ல, இதோ நான் இருக்கிறேன், நான் வரேன் ஆண்டவரே, நான் ரெடி. கண்களை மூடலாம், நேரமாகிட்டது. நீங்கள் இந்த உலகத்துக்கு, பூமிக்கு உப்பாக இருக்கீங்க, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க. இன்றைக்கி கண்டிப்பாக போய் வீட்டில் மத்திய சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் பொறுமையாக ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு காரியம் சொல்லியிருக்கிறார். இந்த 3 அதிகாரத்தில் பல கோணங்களில் பலவிதமான காரியங்களை ஆண்டவர் இங்கே சொல்லிக் கொடுக்கறத பார்க்க முடிகிறது. இதெல்லாம் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்துடுச்சுன்னா நம்ம அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக உப்பாக இருப்போம். இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாக இருப்போம். இந்த உலகத்தை அசைக்கிறவர்களாக இருப்போம். இந்த உலகத்தையே மாற்றுகிறவர்களாக இருப்போம். இந்த உலகத்தை ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர இந்த சமுதாயத்தில் நாம் மாபெரும் ஒரு சக்தியாக இருப்போம். இந்த உலகமே நம்ம திருப்பாக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இருப்போம். நன்றி தகப்பனே, அஜாமுடைய அற்புதமான உபதேசங்களுக்காய் நன்றி ஐயா. எத்தனை காரியங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் படித்து தியானித்து எங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற கீழ்ப்படிய எங்களுக்கு கீழ்ப்படுதலின் ஆவியை தாங்கப்பா. சிலுவையின் மரணம் அறிந்தும், கல்வாரி சிலுவையின் மரணம் அறிந்தும் ஆண்டவரை நீ கீழ்ப்படிந்தவராய் இருந்து தம்மை தாழ்த்தினீரே, அந்த ஆவி எங்களுக்குள்ள வரட்டப்பா. வசனத்துக்கே கீழ்ப்படுதலின் ஆவி எங்களுக்கு தாங்கப்பா.
உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அதுதான் எங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னீங்களே தகப்பனே. இந்த ஜீவ ஒளியில் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே.